சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திக்கலாம். பாருங்க, தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்திக்குங்க. ஆயில் நல்லா சுட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம பாருங்க கிராம்பு, பட்டை இந்த ரெண்டையும் நம்ம போட்டுக்கலாம். அது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம். ஒரு 1.5 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தோடயே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 உடைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஒரு பாதி கை அளவுக்கு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி பாருங்க, ஒரு சின்ன 3 தக்காளி, சின்ன அளவுல உள்ள 3 தக்காளி நான் மிக்சியில கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுவும் நல்லா அப்படியே வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சது போடலாம். இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். இப்ப அதோட சேர்த்து நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம், கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு புதினா வேண்டாம், சீ ஃபுட்னால புதினா யூஸ் பண்ண மாட்டோம், மல்லி இலை மட்டும் தான் போடுவோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. அது நல்லா ஃபுல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் விட்டு தொக்கு மாதிரி பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் வரும். அது வதங்கிட்டு இருக்க டைம்ல நம்ம இப்ப கனவா எடுத்து வச்சிருக்கோம். இந்த கனவா சின்ன சின்னதா ஒரு 5 பீஸ் இருந்துச்சு. அந்த கனவா தான் கழுவி நான் வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம மல்லித்தூள் போடுறோம். இந்த மல்லித்தூள் நாங்க ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இது ஒரு இந்த பாருங்க ஸ்பூனு 1.5 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, மிளகுலாம் சேர்த்து நாங்கள் அரைச்சி வச்சிருக்கோம். இதுவும் உங்களுக்கு அந்த வீடியோவில் கொடுத்துருப்போம். நாங்கள் எங்கள் ஊர் மசாலா இது. இந்த மசாலா சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த 2 மசாலா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அங்க அது வதங்குறதுக்குள்ள அந்த மசாலா அங்க அந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்குல்ல, அது வதங்குறதுக்குள்ள இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதோட உப்பு சேர்த்துக்கிறோம். கல் உப்பு தான் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தூள் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து இதை இது பண்ணிக்கலாம், பெசரி வச்சிருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே ஊறட்டும். தனியா அப்படியே வச்சிருக்குங்க. இப்ப பாருங்க இது எப்படி வதங்கி இருக்குதுன்னு.
நல்லா அப்படியே ஒரு தொக்கு லெவலுக்கு வந்துருச்சு. இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து தேங்காய் பால் நல்லா கெட்டியா தண்ணி ஊத்தாம எடுத்து வச்சிருக்கேன். அதை ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க, தேங்காய் பால் ஊத்துனது அப்படியே கொஞ்சம் கிரீமி மாதிரி கொஞ்சம் வருது பாருங்க. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பெரட்டி வச்சிருக்கோம்ல கனவா, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கனவாய் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா இதை கலக்கி விட்டுக்கங்க. அப்படியே இது வந்து ஒரு 5 நிமிஷம் அதுலயே அந்த ஹீட்லயே இருந்ததுக்கு அப்புறம் நீங்க தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 1 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன் இதுல. இப்ப ஹீட் வந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டுட்டு இதுல வந்து ஒரு விசில் சத்தம் வர்ற வரைக்கும் வச்சா போதும். இப்ப பாருங்க, ஒரு விசில் அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்துருக்கோம். இப்படிதான் இருக்கும். இந்த எண்ணெய் விட்டு நல்லா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இப்போ பாருங்க, கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா கருத்து போயிடும், அதனால தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காயை எடுத்து நம்ம இதுல போட்டுக்கலாம். இதுல பாருங்க, கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இந்த கத்திரிக்காய் தான் இதுல போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல வந்து முருங்கைக்காவும் ஆட் பண்ணுவாங்க. இப்ப சீசன் இல்லை, முருங்கைக்காய் சீசன் இல்லை, அதனால நான் அதை ஆட் பண்ணல. நீங்க முருங்கைக்காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம ஒரு விசில் போட்டு இதை இறக்கிடலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் விட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அந்த கத்திரிக்காயெல்லாம் மேலே நிற்கிது. நம்ம கொஞ்சம் சின்ன ஸ்பூன் ஒரு ஆப்ப அளவுக்கு நம்ம எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். இல்லைன்னா கத்திரிக்காய் ஃபுல்லாக உடைஞ்சிரும். பெரிய ஆப்பை போட்டு எடுக்காதீங்க. இப்போ நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம் இதை. இப்போ நம்ம கனவா ஆனால் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கனவா வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். எப்படி கனவாயில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா அப்படின்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குது. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.